அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் வந்து சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பிரதமரையும் நாடு புகுந்து தூக்குங்க அப்படின்னு ட்ரம்பிடம் கூறிய பாகிஸ்தானினுடைய இந்த செயலால மிகப்பெரிய கோபத்தில் இருக்காரு நெதன்யாங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி உலக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் சொல்லியிருக்காரு. இதனால இஸ்ரேல் பாகிஸ்தான் இடையே பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படையினர் கைது செய்திருந்தாங்க. வெனிசுலா நாட்டுக்குள்ள நுழைந்த அமெரிக்க படையில நிக்கோலஸ் மதுரோவை பெட்ரூம்ல புகுந்து கைது செய்திருந்தாங்க. அதன் பிறகு அவரும் அவரது மனைவியும் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க. நியூயார்க்ல இருக்கக்கூடிய சிறையில் இருவருமே தனித்தனியா அடைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில தாங்க நிக்கோலஸ் மதுரோவை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் கைது செய்யணும் அப்படின்னு அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சொல்லியிருக்காரு. இது பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மனித குலத்துல மிக மோசமான குற்றவாளியாக நெதன்யாகு காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் வரலாற்றுல கொடூரமானது. ஏன்னா கடந்த 4000 முதல் 5000 ஆண்டுகள்ல இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு செய்ததை எந்த சமூகமும் செய்தது கிடையாது. உலகமே இவரை போன்ற ஒரு பெரிய குற்றவாளியை கண்டதும் கிடையாது. இதனால வெனிசுலா அதிபரை கடத்தியது போல இஸ்ரேல் பிரதமரை அமெரிக்கா கடத்த வேண்டும். அதே போல துருக்கியும் நாடு புகுந்த இஸ்ரேலை கடத்த வேண்டும். இதற்காக பாகிஸ்தானியர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று கூறியிருக்காரு. இதனால பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் கடும் ஆத்திரத்திலையும் இருக்காங்களாம். ஏற்கனவே இரு நாடுகளுக்கு இடையே நல்ல உறவு கிடையாது. இஸ்ரேலை தனி நாடாக இன்று வரை பாகிஸ்தான் அங்கீகரிக்கவும் இல்லை. இப்படியான சூழல்ல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா அல்லது துருக்கி கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பது இரு நாடுகளிடையேயான மோதலை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஆனா பாகிஸ்தானின் கோரிக்கையை அமெரிக்கா ஏற்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்கா உறவை விட அமெரிக்கா இஸ்ரேல் உறவு அதிக நெருக்கத்துடன் இருக்கிறது. அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் பேசிக்கொள்வதோடு நேரில் சந்தித்தும் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமின்றி பாகிஸ்தான் சுட்டிக்காட்டி காசா விவகாரத்துல டொனால்ட் ட்ரம்பே இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. இதனால அது நடக்கவும் வாய்ப்பு இல்லை. அதே வேளையில் துருக்கியாவது நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் கெஞ்சி இருக்காங்க. துருக்கியை எடுத்துக்கொண்டா அது பாகிஸ்தானுடன் நெருக்கமாக செயல்பட்டு வராங்க. துருக்கி அதிபரின் பெயர் தையிப் எர்கடோன் இஸ்லாமிய மதத்துல மிகுந்த நாட்டம் கொண்டவர். இவருக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்கிறது. நீண்ட காலமாக துருக்கி இஸ்ரேல் மோதியும் வராங்க. காசாவின் மீதான போர் நடவடிக்கையின் போது கூட துருக்கி கட்டி கொடுத்த மருத்துவமனையை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இடித்திருக்காங்க. இதனால இரு நாடுகளிடையே பிரச்சனை நிலவி வந்துட்டு இருக்கு. இதனை சாதகமாக்கி தான் துருக்கி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சொல்லியிருந்தாரு. ஆனா இஸ்ரேலுக்குள்ள நுழைந்த பெஞ்சமின் நெதன்யாகுவை துருக்கியால தூக்கி வர முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் உளவுத்துறை, இராணுவ பலம், ஆயுத பலம் உள்ளிட்டவற்றில் சிறப்பாகவே இருக்காங்க. அதனை மீறி துருக்கியால நாடு புகுந்து நெதன்யாகுவை தூக்குவது பெரிய கஷ்டம். இதனால பாகிஸ்தான் எந்த ஆசை நிறைவேறும் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் மீது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பகையை இன்னும் ஆழப்படுத்தியும் இருக்காரு அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப். இதனால இஸ்ரேல் விரைவில் பாகிஸ்தானை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு
குறிப்பிட்டிருக்கிறதும் ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த விவகாரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தற்போது பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் இஸ்ரேல் விரைவில் பாகிஸ்தானை குறிவைத்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னும் சர்வதேச அரசியல் நோக்ககர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. இதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் ஈரான் நாட்டில் மத குருமார்கள் அதிகாரத்தின் கீழ் அரசானது இயங்கி வருகிறது. அந்நாட்டின் அதிபராக மசூத் பெஷப்கியின் இருக்கக்கூடிய நிலையில் உச்ச தலைவராக அயதுல்லா அலி கமேனி என்ற மதகுருவே அதிகாரம் செலுத்தி வருகிறார். ஈரானின் இந்த அதிகார தலைமைக்கு எதிராக அந்நாட்டில் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகள் அவ்வப்போது தலை தூக்குவது விளக்கமாகவே இருக்கிறது. இந்த நிலையில ஈரானின் பொருளாதார நிலை தற்போது மிக மோசமான நிலையில இருக்கிறதுனால பணவீக்கம் தீவிரமாக தலை தூக்கி இருக்கிறது. இதனால வேலையின்மை, உள்நாட்டு அரசியல் குழப்பம் போன்ற பிரச்சனைகளும் நிலவி வருகிறது. இந்த பின்னணியில அயதுல்லாவுக்கு எதிராக அந்நாட்டுல போராட்டம் இதுவரை இல்லாத வகையில வேகமடைந்திருக்கிறது. அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்கள்ல போராட்டம் பரவி இருக்கக்கூடிய நிலையில் அதை ஒடுக்க அரசு கடும் நடவடிக்கையை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அரசின் நடவடிக்கை காரணமாக இதுவரை 2000 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதை அடுத்து ஈரான் மக்கள் போராட்டத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பல ஆண்டுகளாக பூசல் நிலவி வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக உதவி வந்து கொண்டிருக்கிறது என பதிவு ஒன்றை வெளியிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரபரப்பை கிளப்பியிருந்தார். அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல கூறியது என்னன்னா, ஈரான் தேச பக்தர்களை தொடர்ந்து போராடுங்க, தங்களுடைய அரசு அமைப்புகள் கட்டுப்பாட்டுக்குள் எடுங்க, கொலைக்காரர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களின் பெயர்களை குறைத்து வைத்துக் கொள்ளுங்க, அவர்கள் தங்கள் செயலுக்கு அதிக விலை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னும், போராட்டக்காரர்கள் அர்த்தமற்ற முறையில படுகொலை செய்வது நிறுத்தப்படும் வரைக்கும் ஈரான் அதிகாரிகளுடனான அனைத்து சந்திப்பையும் நான் ரத்து செய்திருக்க உதவி வந்து கொண்டிருக்கிறது மைகா என பதிவிட்டிருந்தார். இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்க பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தும் சாத்திய கூறுகள் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப் வெனிசுலா அரசுக்கு எதிராக அந்நாட்டில் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு அதிபரையே கைது செய்து அமெரிக்க சிறையில் அடைத்து வைத்து பரபரப்பை கிளப்பினார். அதனால் அவர் ஈரான் விவகாரத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்பினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பலராலும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாக ஈரான் மற்றும் பிற நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் மீது கூடுதலாக 25% இறக்குமதி வரியை விதிப்பதாக அறிவித்திருந்தார். ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளுடன் தற்போது இந்த அறிவிப்பும் சேர்ந்திருக்கிறதுனால இந்தியாவிற்கான ஒட்டுமொத்த வரி 75% உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச ராஜதந்திரத்தில் எந்த நாடு மற்றொரு நாட்டை அவ்வளவு எளிதில் கைவிட்டு விடாது. இந்தியாவின் ஈரான் உடனான வர்த்தகம் என்பதும் வெறும் $1.68 பில்லியன் என்ற மிக குறைந்த அளவிலேயே இருக்கிறதுனால இந்த மிரட்டல் இந்தியாவின் பொருளாதாரத்தை முடக்கிவிடும் அப்படின்னு கருதுவதற்கில்லை. அமெரிக்காவின் இந்த மிரட்டல் போக்கு ஒருபுறம் இருக்க ட்ரம்பின் தூதர் ஜெர்சியோ கோர் இந்தியா வருகை தந்தது ஒரு முரண்பாடான ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் வரிகளை உயர்த்தி அழுத்தம் கொடுப்பதும் மறுபக்கம் இந்தியா எங்களின் சிறந்த நண்பன் என்று கூறி உறவை வலுப்படுத்த முயல்வதும் ட்ரம்பின் வழக்கமான பாணியாகும். அமெரிக்க தூதரின் இந்த பயணம் சிக்கல்களை தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக அமெரிக்கா உருவாக்கும் சிக்கல்களை இந்தியாவிற்கு ஏற்றத்தக்கதாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகும். இந்தியா தனது இறையாண்மையை விட்டு கொடுக்காம அமெரிக்காவின் இந்த இரட்டை வேடத்தை மிக கவனமாக கையாள
கையாண்டு வராங்க. வர்த்தக வரி விதிப்புல ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அது அனைத்து பொருட்களுக்கும் பொருந்தாது. அமெரிக்கா தனது சொந்த தேவைகளுக்காக பல முக்கிய துறைகளில் வரிகளில் இருந்து விலக்கு அளித்திருக்கிறது. அதே போல ட்ரம்ப் சீனாவிற்கு எதிராக அதிக வரிகளை விதிக்கும் போது அமெரிக்கா அந்த நுகர்வோரை அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க.